அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கருத்திலே அவர்கள் விரும்பக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும் என்றால், எனவே கடுமையை அவர்களுக்கு கண்டார். இப்பொழுது அவர்களுக்கு கனிமாக பேசக்கூடிய அந்த நடைமுறை அவர்கள் மாறுவார். கடுமையை காட்டினால் பெண்கள் மாறுவார்களா, அல்லது மென்மையான எடுத்து சொல்லி பக்குவமான எடுத்து சொல்லி மாறுவார்களா என்று சொன்னார். மென்மையாக பக்குவமாக எடுத்து சொல்வதுதான் கடுமையை மாற்றுவது. எனவேதான் அண்ணாவுக்காக அவரிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். உலகத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நம்பீது கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டை பற்றி பேசுகிறார். உலகமே உங்களை நல்லவர் என்று சொன்னால், உங்களுடைய மனைவி உங்களை நல்லவர் என்று சொன்னால் தான் நீங்க நல்லவர். உலகமே நீங்கள் நல்லவர் என்று சொல்கிறது. ஒரு உலகமே வெளியில போனா அவரை பற்றி பேசுறாங்க. இருப்பினும் மனைவி அவர் மீது தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், அவருடைய அணுகுமுறை சரியில்லை என்று சொன்னார், நீ நல்லவராக. எனவே மனைவி கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் நல்லவர். உலகமே மாற்றி பேசினாலும் மனைவி நல்லவர் சொன்னார் நல்லவர். ஏன்னு சொன்னார், மனைவியிடத்தில் இவர் எப்படி நடந்து கொள்கிறார். வெளியில உள்ள டென்ஷனை காய்ப்பார். சில நேரத்தில் பிசினஸ் டென்ஷன் இருக்கும், வெளியில போனா பிரஷர் இருக்கும். அந்த பிரஷரை குடும்பத்தில் காய்ப்பார். குடும்பம் என்று வருகிற பொழுது ஒரு அன்பு கணவனாக, ஒரு பாசத்துக்குரிய ஒரு தந்தையாக உள்ளே எப்பொழுது நாம் நுழைகிறோமோ அப்பொழுதுதான் வீட்டிலே அமைதி இருக்கும். இவற்றை நாம் கடத்தி கட்டு வைத்து அது அதே மனோநிலையிலே நாம் வருவோம் என்று சொன்னால் குடும்பமாக இருக்காது. எனவே அந்த மனோநிலை நல்ல மனநிலையோடு ஆகிறேன். நிறைய பெண்களுக்கு நாம் பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறபொழுது நல்ல லாபம் கிடைச்சிருப்பாங்க பிசினஸ்ல. நீ ஒரு வேலை துவாச்சத்தை தெரியல, நீ செஞ்ச துவாக்கம் நடந்திருக்கேன். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகின்ற பொழுது சில நேரங்களிலே நம்ம இப்படி துவாக்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே நம்ம செய்யாட்டா கூட நம்முடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுது. எனவேதான் நீங்கள் அவரிடத்திலே இப்படி சொல்லி திருப்பீர்கள் என்றால் அவர் தரங்களுக்கு குறைகள் சொல்லுவாங்க. எனவே முஸ்லிம்களுடைய சட்டத்தினால் சரியில்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை என்று மோடி சொல்கிறார். பெண் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம், முஸ்லிம் பெண்கள் விஷயத்திலே நாங்கள் ஒத்தலாக எதிர்க்கிறோம், அது விஷயத்தில் நாங்கள் பெண்களுக்கு உறுதியாக இருப்போம். உலகத்தில் மிகப்பெரிய உரிமைகளை செய்தவர்கள் இவர்களை பெண்கள் உரிமை செஞ்சபடி யாரும் இருக்க முடியாது. இவங்க நம்ம பெண்களை பற்றி இப்ப பேசுறாங்க. எனவே ராஜ்யங்கள் பேசுறாங்க. 40க்கும் மேற்பட்ட எம்பிகளை வைத்தனர். ஏன் சொன்னால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டதும் அரிதாபாதையில கிட்டத்தட்ட ஒரு 412 எம்பிக்கள் இருந்தார். அசுர பலப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட பலத்திலே இருந்தார். அந்த நேரத்தில் அந்த ஷாமான் வழக்கை ஜீவனாம்சம் கொடுக்கும் சொல்லி மிகப்பெரிய இந்தியாவில் முஸ்லிம்கள் போராட்டம் பண்ணார்கள். இந்த ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய இதனுடைய காரணம் என்ன சொல்கிறது, அமைச்சின்படிதான் நாங்கள் பார்ப்போம் என்று உறுதியாக நின்றார். அதற்கு பிறகு இது சம்பந்தமாக பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்படுவார். அப்துல் ஹசன் அலி நத்வி என்ற சிறந்த மாணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே வந்தவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த அப்துல் ஹசன் அலி நத்வியுடைய தாயும் ஒரு குர்ஆனை மன்னன் செய்தவர். எனவே அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமும் மரியாதையும் உண்டு. அவர்கள் வஃபாத்தாயிட்டாங்க. அந்த நேரத்துல அவர்கள் ராஜீவ் காந்தியிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். ராஜீவ் காந்தி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் சொன்னா அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்கும். கடைசியில டெல்லியிலிருந்து சென்னைக்கு அவர் ஃபிளைட்ல வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபிளைட்ல வரும்போது வேலை பேசலாம், புத்தகங்களை படிக்கலாம், அல்லது பயிர்களை பார்ப்பாங்க. பொதுவாக அந்த நேரத்தில் பயிர்களை பார்ப்பார்கள், அல்லது ஏதாவது புத்தகங்களை படிப்பார்கள், இப்படி இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அப்துல் ஹசன் அலி நத்வி இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அப்துல் ஹசன் அலி நத்வி பெண்களுக்கு இஸ்லாமிலே என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொன்ன அந்த விதத்தை
உரையும் கேட்டுவிட்டு அடுத்து பார்லிமெண்ட்ல ராஜீவ் காந்தி பேசுகிறார். உலகத்துல யாரும் கொடுக்காத உரிமைகளை பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிறது. ஏன் நாம் சார்ந்த இந்து மதத்திலே கொடுக்கப்படாத உரிமைகளை எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் வழங்குகிறது என்று பார்லிமெண்ட்ல பேசுகிறார் என்று சொன்னார். இஸ்லாம் அப்படிப்பட்ட உரிமைகளை தான் வழங்குகிறது. எனவே அந்த பெண்கள் எல்லா வகையிலும் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்கிறது. இந்த தலாக் எடுத்து சொன்னா அதுக்கு பின்னாடி பிரச்சனை பண்ணிட்டு அந்த குடும்பத்தில் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பழகிட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டத்தில் தான் அழகிய முறையில 2 பேரும் பிரிச்சுமே ஒழிய சும்மா பேருக்கு 2 பேரும் கனமான மனைவியா வாழக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் இது போன்ற பிரிதலை தலாக் என்று சொல்லியோ குலான் என்று சொல்லியோ பிரிதலை பயன்படுத்துகிறதை ஒழிய வேறு எந்த நோக்கம் கிடையாது. இது கூட ஒரு கண்ணியம் தான், மரியாதை தான். அவங்க ஒன்றும் கண்ணியமாக இல்லை விளைக்கிறோம். எனவே ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியை தலாக் சொல்ல போறார். அந்த நேரத்துல ஒருத்தர் கேட்கிற, நீங்க உங்க மனைவியை தலாக் சொல்ல போறீங்க, இருந்துச்சுதான் தலாக் சொல்ல போறீங்க. என்னுடைய மனைவி இன்னும் நான் தலாக்கே சொல்லல. நான் ஏதாவது என் மனைவி பத்தி பேசினா என் மனைவி பத்தி குறை சொல்றதுனாரு. அதனால உங்க நீங்க போறாங்க சொல்லினாரு. தலாக்கு சொல்லிட்டாங்க. இப்ப தலாக்கு சொல்லியதற்கு பிறகு இப்ப திரும்ப அவர் வர்றார். ஏற்கனவே மனைவி நான் தலாக்கு சொல்லல, எப்படி நான் மனைவி பத்தி குறை சொல்றேன்னு சொன்னதுனால தலாக்கு சொல்லிட்டாரு. எதுக்கு தலாக்கு சொல்லியிருப்பாரு என்று சொல்லியிருப்பாரு கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி வருகிறார். இப்பொழுது கேட்கிறாங்க, எதுக்கு தலாக்கு சொன்னேன்? அவர் இப்பொழுது நான் தலாக்கு சொல்லிவிட்டேன், அந்த பெண்மணிக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இன்னொரு பெண்மணியை பத்தி பேசுறதுக்கு எனக்கு மாற்றப்படும் ஒரு உரிமை கிடையாது, அந்த பெண்மணியை பத்தி நம்ம பேச முடியாது, அதனால எதுவுமே கிடையாது என்பதாக சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிகளை எப்படி எல்லாம் பழக்கப்படுத்தினார்கள் என்று சொன்னால் யாரையும் குறை சொல்லக்கூடாது. தன்னுடைய கட்டிய மனைவியாக இருந்தார், தனது மனைவியை பிரித்தார்கள். சொல்லி பிரிந்தாலும் கூட ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்ற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் இந்த அளவுக்கு உலகத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னார். பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமைகள் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இவற்றை நாமும் புரிய வேண்டும், மற்றவர்களையும் புரிய வைக்க வேண்டும். எனவே அதனுடைய அடிப்படையில் தான் நாம் நம்முடைய ஷரியத்தின்படி வாழ வேண்டும். நம்முடைய ஷரியத்தில் எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை என்பதிலே நாம் உறுதியாக வந்து செயல்படுவதற்கு வல்லரமான நமக்கு அவசியமான